ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الله நடிகார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சஹீஹில், அந்த சஹீஹ் புகாரி என்ற நூலிலே ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட அல்லது அவர்கள் கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பாளியாக இருக்கிறார்கள். நோன்பாளியாக இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நோன்பு திறப்பதற்காக அவர்களுக்கு உணவு கொண்டு வரப்படுகிறது. நோன்பாளி நோன்பை திறக்க இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நோன்பை திறப்பதற்காக உணவு கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உணவு கொண்டு வரும் பொழுது சொல்கிறார்கள், முஸ்அப் இப்னு உமைரை நான் நினைவு கூறுகிறேன். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் சஹாபி, சஹாபாக்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர்களில் ஒருவரான முஸ்அபை நான் இங்கு நினைவு கூறுகிறேன். என்ன நினைவு கூறுகிறேன்? எதையும் அனுபவிக்காமல் மரணித்து விட்டார்கள். இன்று இந்த உணவு என்னிடம் இருக்கின்றது, ஆனால் இந்த உணவு அன்று முஸ்அபிடம் இல்லை. எந்த அளவிற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால், இப்படியெல்லாம் இந்த பூமியில் இந்த உணவு, இப்படிப்பட்ட அருட்கொடை எல்லாம் இந்த பூமியில் நமக்கு அல்லாஹ் தருகிறதை நான் நினைத்து சந்தோஷப்படவா, அல்லது இந்த துனியாவோடு உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் முடிந்து விட்டது, ஆகிரத்தில் எதுவும் இல்லை என்று நான் கவலைப்படவா? இந்த துனியாவோடு இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு முடிந்து விடுமா என்ற பயத்தில் இருக்கிறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்லி கேட்டு அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோன்பு திறப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த உணவை உண்ணாமல் மறுத்து விடுகிறார்கள். அந்த உணவை, கொடுக்கப்பட்ட அந்த உணவை உண்ணாமல் மறுத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சற்று சிந்தனைக்குரிய விஷயமாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எவ்வளவு இந்த பூமியை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பற்றற்று இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்களின் அந்த பற்றில்லாத எண்ணம், இந்த உலக ஆதாயங்களின் மீது பற்றில்லாமை, இந்த உலகத்தில், இந்த பூமியுடைய விஷயங்களில், இந்த உலக சுகபோக விஷயங்களில் அதை அறிதலான அந்த பற்றுதலில் இருந்து எவ்வளவு விலகி இருந்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மாபெரும் சஹாபியிடம் இருந்து வெளிப்படும். பயப்படுகிறார்கள். கொடுக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த பூமியோடு இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு முடிந்து விடுமா?
மறுமையில் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா? ஏனெனில் முஸ்அப் இப்னு உமைர் எப்படிப்பட்ட சஹாபி! அல்லாஹ்வின் அடியார்களே, மக்கா இளைஞர்களில் அருமையான ஆடையை உடுத்தக்கூடியவர்களாகவும், மக்கா இளைஞர்களில் அழகிய நறுமணத்தை பூசக்கூடியவர்களாகவும் இருந்த ஒரு மாபெரும் சஹாபி மரணிக்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், மரணிக்கும் பொழுது ஒரு சின்ன இடறி துணியை தவிர அவர் உடலை கஃன் செய்வதற்கு துணி இல்லை. அந்த முஸ்அப் மரணிக்கும் பொழுது அவர் உடலை முழுமையாக கஃன் செய்வதற்கு, மறைப்பதற்கு எங்களிடம் துணி இல்லை. மேலே மறைத்தால் கீழே தெரிகிறது, கீழே மறைத்தால் மேலே தெரிகிறது. இதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் இருக்கக்கூடிய இதுகிர் என்ற மரத்தின் துணிகளில் இருந்து இலைகளை கொண்டு வந்து முஸ்அபை மறையுங்கள் என்று அந்த சம்பவத்தை, அந்த உணவை தரும் பொழுது முஸ்அபை நினைவு கூறுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை! அல்லாஹ்வின் அடியார்களே, வாழ்ந்த பல சொத்துக்களையும் பல சுகங்களையும் இந்த பூமி அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் அல்லாஹ்விற்காக அனைத்தையும் இழந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர். அல்லாஹ்விற்காக அனைத்து விஷயங்களையும் துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை, இந்த சத்தியத்தை பின்பற்றுவதற்காகவும். அவர்கள் தாயார் மாபெரும் செல்வந்தர், அவர்கள் குடும்பம் மாபெரும் செல்வந்தர்கள். மக்காவில் மிகவும் வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பங்களில் ஒரு குடும்பம் முஸ்அப் இப்னு உமைர் அவர்களின் குடும்பம். ஆனால் மரணிக்கும் பொழுது அவர்களை உடலை மறைப்பதற்கு கூட துணிகள் இல்லை என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இதல்லவா தியாகம்? இதல்லவா உலக விஷயங்களில் பற்றற்று இருப்பது? இதல்லவா சுஹூத்? இதுதானே உண்மையான சுஹூத். அத்துணை இருந்தும் அல்லாஹ்விற்காக, என் மார்க்கத்திற்கு முரணாகவும் என் மார்க்கத்திற்கு எதிராகவும் என்னை அல்லாஹ்விலிருந்து நினைவு கூறுவதிலிருந்து என்னை தடுக்கும் பட்சத்தில் அது துச்சம், அது ஒரு பொருட்டல்ல என்று நினைப்பதுதானே ஈமான். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஹிஜ்ரத் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, எல்லோரும் ஹிஜ்ரத் செய்தோம், எல்லோரும் ஹிஜ்ரத் செய்தோம், அதற்கான நன்மைகளை அனுபவிக்கிறோம், அதற்கான நன்மைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் முஸ்அபோ எதையும் அனுபவிக்கவில்லை. அத்துணை கொடுக்கப்பட்ட முஸ்அப், அத்துணை விஷயங்கள் வழங்கப்பட்ட முஸ்அப் ஹிஜ்ரத்தை செய்தார்கள். ஹிஜ்ரத்தை செய்த 2 வருடத்தில் உஹுதிலே கொல்லப்படுகிறார்கள். உஹுது போர்க்களத்திலே அனைத்தும் கொடுக்கப்பட்ட முஸ்அப், அனைத்து செல்வமும் கொடுக்கப்பட்ட முஸ்அப், அனைத்து சொத்துக்களும் கொடுக்கப்பட்ட முஸ்அப் ஹிஜ்ரத்தை செய்கிறார்கள், மதீனா வருகிறார்கள். உஹுதிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற ஒரு தோழர், நபி தோழர், சஹாபி நினைவு கூறுகிறார்கள், எல்லாரும் ஹிஜ்ரத் செய்தோம், எல்லோரும் ஹிஜ்ரத் செய்தோம், ஆனால் நன்மைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் முஸ்அப் எதையும் அனுபவிக்கவில்லை. முஸ்அப் முந்திக் கொண்டார், முஸ்அப் எதையும் அனுமதிக்கவில்லை, எதையும் அனுபவிக்கவில்லை. இன்னும் சொல்கிறார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அதே அறிவிப்பில், இன்று நாங்கள் கனிகளை, காய் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? காய் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? காய் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் சுகபோகமாக வாழ்கிறோம். ஆனால் அந்த சுகபோகம் எதையும் முஸ்அப் அனுபவிக்கவில்லை என்று மற்றொரு சஹாபியும் அவரை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மை சற்று சிந்தித்து பாருங்கள். நமது நிலையையும் நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட திறக்கடிக்கப்பட்ட இந்த உலக வாழ்வாதார விஷயங்களை சிந்தித்து பாருங்கள். நாம் எத்தனை வகையான உணவுகளை உண்கிறோம்? உலகின் தொலைதூர நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் அறிந்திராத வகைகளையும் அறியாத வகைகளும் எத்தனை பழங்களை உண்கிறோம்? எத்தனை விலை உயர்ந்த ஆடைகளை உயர்த்துகிறோம்?
எத்தனை ஆடம்பரமான வாகனங்களில் செல்கிறோம், எத்தனை உறுதியான மாளிகைகளில் வசிக்கிறோம், எத்தனை மென்மையான விருப்புகளின் மீது நாம் படுக்கிறோம், எத்தனை மெத்தென்ற இருக்கைகளும் மற்றும் வசதியான சாய்வு நாற்காலிகளில் நாம் சாய்கிறோம், எத்தனை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதை அனுபவித்தார்கள் முஸ்அப்? எதை அனுபவித்தார்கள் சஹாபாக்கள்? எந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம்? எத்தனை வசதிகள், எத்தனை விஷயங்கள். ஆனால் இதை எதையும் சிந்திக்கக்கூடிய நிலையில் மனிதன் இல்லை. உலகத்தில் மூழ்கி விடாதீர்கள், மூழ்கி விடாதீர்கள், மூழ்கி விடாதீர்கள் என்று நம்மை மார்க்கம் சொல்ல சொல்ல, ஆனால் இந்த துனியாவே எனக்கு இலக்கு என்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மத்தியில் முஸ்அபின் வாழ்க்கை எங்கே? வெறுமன வரலாற்றோடு மறைந்து விடக்கூடியவர்களா முஸ்அப்? அல்லது நம்மை போல முஃமின்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு குதுவாவாகவும் இருக்கக்கூடியவர்களா முஸ்அப்? அந்த முஸ்அபுக்கெல்லாம் தலைவர், அந்த முஸ்அபுகளுக்கெல்லாம் தலைவர், அந்த முஃமின்களுக்கெல்லாம் தலைவர், படைப்பினங்களில் உயர்ந்த படைப்பு முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் தன் மரணத்தில் ஒரு யகூதியிடம், ஒரு யூதனிடம் ஒரு குறைந்தபட்ச கோதுமைக்காக தன்னிடம் இருந்த கேடயத்தை அடமானம் வைத்து கடனாக அந்த கோதுமைகளை வாங்கி உண்டு மரணித்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஈமானிய நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே? எந்த துனியாவிலே மூழ்கி கொண்டு இருக்கிறோம்? எந்த ஆகிரத்திற்காக தயாராக இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் இவர்கள் அனைவர்களும் ஆகிரத்திற்கு தயாரானார்கள். ஆகிரத்தை நினைத்தார்கள், பூமியை துச்சம் என பார்த்தார்கள். ஆகிரத்தை தன் கண் முன்னால் நிப்பாட்டினார்கள். இந்த பூமியை எந்த ஒரு பொருட்டையும் கொடுத்து பார்க்கவில்லை. நாம் என்ன தௌஹீதை பேணுகிறோம், என்ன தொழுகையை பேணுகிறோம், எந்த வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறோம்? பள்ளியை விட்டு வெளியே வந்தால் அல்லாஹ்வை மறக்க வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களில் நம்மை நாம் மூழ்கிக் கொள்கிறோமே. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதையெல்லாம் தெரிந்தும் இதே நிலையில் நாம் செய்யக்கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் சஹாபாக்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சினார்கள், சிறந்த செயல்களை செய்தார்கள், தன்னை தானே சுய பரிசோதனை செய்தார்கள். ஆனால் நாமோ தீமையை செய்தல், அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் இருத்தல். அல்லாஹ் நமக்கு நினைவூட்டப்பட்ட விஷயங்களை மறந்து விட்டோம். இதனால் தான் ரப்பு திருமறையிலே சொல்கிறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி. ஃபலம்மா நஸூ, இந்த வசனத்தை கவனியுங்கள், சூரத்துல் அன்ஆம். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்கள் எந்த விஷயத்திற்காக அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்களோ அதை அவர் மறந்து விட்டார்கள் என்றால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா விஷயங்களையும் நாம், எல்லா நன்மைகளையும் நாம் கொடுத்து விடுவோம் இந்த பூமியில். இதனால் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தனக்கு உணவு கொடுக்கப்பட்ட போது பயந்தார்கள். இதை நன்மை என்று கருதவா, அல்லது இந்த பூமியில் நாம் ஆசைப்படுகிற நன்மையை அல்லாஹ் இந்த பூமியிலே கொடுத்து விடுகிறானே, அதே போல தீமையாக இதை கருதவா என்ற நிலையில் ஒரு சஹாபி நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நீங்கள் உங்களுக்காக எச்சரிக்கை செய்யப்பட்டதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால், ஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்கு இந்த எல்லா வகையான நன்மைகளை நமக்கு திறந்து வைத்து விடுவோம் இந்த பூமியில். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, என்ன சொல்கிறான் ரப்பு? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் சந்தோஷமாகும் வரை இந்த பூமியில் அவர்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம். அதற்கு பிறகு பின்னால் திடீரென்று அவர்களை நாம் தண்டனை கொண்டு பிடிப்போம். நீங்கள் மறந்து விடுங்கள், இந்த பூமியை தேடி அலையுங்கள். நீங்கள் தேடக்கூடிய பூமி உங்களுக்கு வரும், உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களை வந்து அடையும். நீங்கள் அல்லாஹ்வை மறந்து இந்த துனியாவிலே ஊறி, இந்த துனியாவிலே நிகழ்த்தி, நமக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும், அவனும் துனியாவை நோக்கி அள்ளுகிறான், அலறுகிறான், ஓடுகிறான், பயப்படுகிறான். முஸ்லிமும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இன்றி மறுமையை மறந்து எனக்கும் உன்னை போலத்தான் இந்த பூமி தான் என்னுடைய இலக்கு என்ற அதே நோக்கத்தில் பயணிக்கக்கூடிய இன்னொரு முஸ்லிம் எப்படி சமமாக முடியும்? ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அவசரப்படுகிறீர்களா? அல்லாஹ்வை மறக்கிறீர்களா? மறுமையை மறக்கிறீர்களா?
நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ, இந்த துனியாவில் அடைய வேண்டும் என்று செல்கிறீர்களோ அதை நீங்கள் அடையலாம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று உங்களை பிடிக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையை என்று இந்த இடத்திலே அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக இந்த பூமியில் இந்த உலக விஷயங்களில் பற்றற்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه وأصلي وأسلم على نبينا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உணவிற்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகிறார்கள், பயப்படுகிறார்கள். எங்கே இந்த நன்மைகள் அனைத்தும் இந்த பூமியிலே வந்துவிட்டது என்று. ஆனால் நாம் இந்த துனியாவிலே எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை இந்த பூமியில் வந்தால் அதை இன்னும் நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இந்த பூமியில் ஏதாவது நன்மை அவர்களுக்கு நடந்துவிட்டால், எங்கே இதனால் எனக்கு மறுமையில் எனக்கு நன்மைகளை அல்லாஹ் தருவானா தரமாட்டானா என்ற அந்த பயம் அவர்களுக்கு ஏற்படும். அந்த மறுமையை நோக்கி நிற்பார்கள். அந்த பயத்தையும் அவருடைய அஞ்சுதலையும் மறுமையை நோக்கி நகர்த்திருப்பார்கள். அதுதானே உண்மையான இறையச்சம். அல்லாஹ்வின் அடியார்களை, எதை கொண்டு போக போகிறோம், எதை எடுத்து செல்ல போகிறோம்? உங்களை விட நம்மை விட அனைத்தும் கொடுக்கப்பட்டவர்களாகவே முஸஅப் இப்னு உமைர், அந்த முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் மாபெரும் ஒரு சஹாபி, மாபெரும் ஒரு செல்வந்தர். அவர்கள் குடும்பம் பெரிய செல்வந்தமான ஒரு குடும்பம், அழகிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நறுமணம் அதிகமான நறுமணத்தை பூசக்கூடியவர்கள், அழகிய ஆடைகளை உடுத்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த முஸஅப் மரணிக்கும் பொழுது அவர்களை கஃன் செய்வதற்கான துணிகள் இல்லை என்றால் நம் நிலை என்னவாக இருக்கிறது? நம் நிலை எந்த நிலையில் இருக்கிறது? என்ன என்ன நம்மிடம் எது இல்லை, எந்த விஷயம் இல்லை? ஒரு அடிப்படை ஏழையுடைய விளக்கத்தை இங்கே சொல்லுங்கள். நம் ஊரில் ஏழை என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தன் உடலை மறைப்பதற்கு துணி இல்லாமல் இருக்கிறோமா? அல்லது உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருக்கிறோமா? இத்துணை இருந்தும் ஈமான் இல்லாமல் இருக்கிறோமே. அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை பேணுவது, தௌஹீதிலே நிலைத்து நிற்பது, அல்லாஹ்வை மட்டுமே அழைப்பது, அல்லாஹ்விடம் மட்டுமே துஆ கேட்பது, அல்லாஹ்விடம் மட்டுமே பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்விடம் மட்டுமே நம்முடைய தேவைகளை கேட்பது, அதை உறுதிப்படுத்துவது அந்த தொழுகை. ஆனால் இன்று அந்த தொழுகையின் வாயில்களின் தொழுகையின் கூப்பாடுகளையும் அதானுகளை கேட்டால் ஏதோ நம்மை நரகத்திற்கு அழைப்பது போல நாம் நினைத்துக் கொண்டால் நம்ம என்னவென்று சொல்வது? சஹாபா துனியாவை துச்சமாக கருதின இந்த முஸஅப் அவர்களினுடைய இந்த வரலாறு நமக்கு போதுமானது அல்லவா? எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய ஒரு தியாகம்! அத்துணை இருந்தும் இந்த நிலையில் மரணித்தார்களே, இதுவல்லவா தியாகம்? அந்த தியாகத்தை உங்களை மார்க்கம் செய்ய சொல்கிறதா? உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறதா? அல்லது நீங்கள் செல்வந்தராக இருப்பின் உங்கள் மீது உங்கள் செல்வத்திற்கு என்ன கொடுக்க வேண்டுமோ ஜகாத்தை, அந்த பணத்தை உரியவர்களான ஏழைக்கு கொடுங்கள் மட்டும்தானே மார்க்கம் சொல்கிறது. அதை செய்கிறோமா? அல்லாஹ்வை வணங்குகிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பூமியின் மீதுள்ள அந்த பற்றை அகற்றி விடுங்கள். இந்த பூமியின் மேல் உள்ள உங்களுடைய அந்த ஆசையை அகற்றி விடுங்கள். மறுமையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பயணத்தின் மீது அந்த ஆசையை கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய வாழ்க்கை கபரிலே சென்று போய் முடியும். அந்த வாழ்க்கையில் தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நம் வாழ்க்கையுடைய ஆரம்பம் பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்க்கை என்று நினைத்ததால் தான் முஸஅப் போன்றவர்கள் வரலாற்றிலே உருவாகினார்கள். அதை வாழ்க்கையாக நினைத்ததால் தான் தியாகம் செய்தவர்கள் தியாகிகளானார்கள். மார்க்கத்தை நினைத்து, மறுமையை நினைத்து, உலகத்தை துச்சமென கருதினார்கள்.
மாட்டார்கள், இந்த பூமியில் நான் ஒரு வழிபோக்கன், இந்த பூமியில் நான் வழிபோக்கன், என்னுடைய இலக்கு சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த பூமியில் நான் வந்திருக்கிறேன். கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஃபீ ஹாதிஹி துன்யா கஆபிரி ஸபீல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் இந்த பூமியில் நீ ஒரு வழிபோக்கன போல இரு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். இந்த பூமியில் ஒரு வழிபோக்கன் போலவாக நாம் இருக்கிறோம், வழிபோக்கர்கள் போலவாக இருக்கிறோம் இந்த பூமியில். சற்று சிந்தித்து பாருங்கள், உண்மையிலேயே நான் இந்த பூமியில் வழிபோக்கராக, அதாவது ஒரு ஊருக்கு, எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு செல்கிறீர்கள், கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கு தாண்டுவது போல அப்படி சென்று போர்வர்களாக இருக்கிறோமா, அல்லது நம் வாழ்க்கையே இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறோமா? இந்த சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் சேலத்தில் உங்களை பிடித்து ஒருவர் அரை மணி நேரம் உங்கள் நேரத்தை வீணடித்தார் என்றால் என்னை விடுங்கள், நான் செல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது என்று உலக விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம், இந்த துனியாவில் நம் வாழ்க்கையை நிறுத்தி போட்டு வைத்திருக்கிறோமே. இந்த துனியாவில் நம்முடைய அனைத்து நேரமே மறுமைக்கான அந்த இலக்கானது, அந்த இலக்கான அந்த பயணத்திற்காக நாம் என்ன தயார் செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் இதனால் தான் இந்த பூமியிலே நீங்கள் ஒரு வழிபோக்கன் போல இருங்கள், துனியாவின் மீது பற்றை வைத்து விடாதீர்கள், அது நம்மை அழித்து விடும் என்று சொன்னார்களே. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் இன்னும் தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக, இந்த துனியாவில் பற்றற்று இருக்கக்கூடிய சமுதாயமாக, இந்த துனியாவில் மூழ்கி கிடக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வெளிவரக்கூடியவர்களாக, ஆகிரத்தை நம்முடைய இலக்கு, தௌஹீதே நம்முடைய வாழ்க்கை, மரணிக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைக்காது தொழுகையை பேணினவர்களாக, கடமைகளை பேணினவர்களாக, இஸ்லாத்தின் தூண்களை பேணின முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. அதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக என்று மரணித்து விடாதீர்கள் என்றால் அந்த முஸ்லிமாக இருக்க வேண்டும், உலக விஷயங்களில் பற்றற்று இருக்க வேண்டும். தேவைக்கு உலகத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த தேவையை தாண்டி என்றால் எப்போது உங்களை அல்லாஹ்விடமிருந்து நெருங்குவதிலிருந்து தடுக்கிறதோ உங்களுடைய உலகம், அப்போது நீங்கள் செல்லக்கூடிய அந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை அல்லாஹ்விடமிருந்து நெருங்குவதிலிருந்தும் வணக்கத்திலிருந்து உங்களை நெருக்குவதிலிருந்தும் அது தூரமாக்கிறது, உங்களை தடுக்கின்றது என்றால் அந்த உலக விஷயத்தில் ஏதோ ஒரு தவறான ஒரு வழியில் பயணிக்கிறீர்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. முஸ்அப் இப்னு உமைர் போன்ற இந்தபடிய சஹாபாக்களுடைய விஷயங்களில் வாழ்க்கையிலே படிப்பினையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.